ஹாய் ஸ்பைடர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் ஆயிடுச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு. ஸோ ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸாக வந்துட்டு வீடியோஸ் போடல. ஸோ என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நான் ஒன் பை ஒன்னா வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க. ஸோ நம்ம இந்த இயர் 2026 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்துட்டு ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்படியே போவோம், ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். அந்த இந்த இயர் முடியறதுக்குள்ள மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த டெக் கண்டென்ட்ஸே போட்டால் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்றதுனால டெக்ல இருந்து கொஞ்சம் பெட் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நிறைய போட ஆரம்பித்தோம். ஸோ அதை லைக் பண்ணி நிறைய பேர் வந்து சேனலில் பார்க்கவும் ஆரம்பிச்சிங்க. ஸோ ஜனவரி மட்டும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தோம், அந்த ஒரு நாள் வர வரைக்கும். ஸோ என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27. அந்த ஜனவரி 27 மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எழுந்து எப்பவும் போல ஸ்டூடியோ செக் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இந்த வீடியோஸ்லாம் எப்படி என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணா பார்த்தீங்கன்னா சேனலே வந்துட்டு சைன் அவுட் ஆயிருந்தது. சரி, ஓகே, ஏதாச்சும் எரராக இருக்கும், நம்ம எப்பவும் போல லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலை லாகின் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு 4 hours முன்னாடியே சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கீழே ரெட் கலர்ல காட்டுச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் பிளாங்க் அவுட் வந்துட்டு ஆயிட்டேன். ஏன்னா நான் மாற்றலை. ஸோ அப்போ பாஸ்வேர்டு யாரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, பொறுமையாக வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா முடியல. ஏன்னா அவங்க வந்துட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, லிங்க்டு ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, லிங்க்டு மெயில் ஐடி, பாஸ்கி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு சேனல் என்னோடது இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜனவரி 27 மார்னிங் வந்துட்டு இருந்தது. ஸோ என்னதான் டெக் சேனல் வச்சிருந்தாலுமே நானுமே வந்துட்டு டோட்டலாக பிளாங்க் அவுட் ஆயிட்டேன் இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால. ஸோ என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இமீடியட்டா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் தமிழா அப்படின்ற இந்த டீமை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணேன். ஸோ இவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ 27 மார்னிங் வந்துட்டு ஹேக் ஆயிருந்தது. ஸோ நான் அன்னைக்கே ஐடென்டிஃபை பண்ணி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சேம் டே அவங்க கிட்ட இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணாங்க. அவங்க தான் ரெக்கவர் பண்ணி நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு நமக்கு சேனலை February 2 அன்னைக்கு நம்ம கிட்ட திரும்ப வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ February 2 அன்னைக்கே சேனல் வந்துருச்சுன்னா அப்பயும் இத்தனை நாளா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஹேக்கர்ஸ் வந்துட்டு நம்ம சேனலை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ கிளீனிங்லாம் பண்ணாமல் நம்ம வீடியோஸை போட்டுற முடியாது. ஏன்னா அவங்க எங்கேயாச்சும் நம்ம சேனலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ நம்ம அப்படியே வீடியோ போட்டோம்னா நம்ம சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது ரொம்பவுமே ரிஸ்க்கு. ஸோ அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் எடுத்துச்சு. கிளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு February 9 அன்னைக்கு சேனலை என்கிட்ட வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக எல்லாம் அப்டேட் பண்ணி இப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கரண்ட்டாக 27 ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்றதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணிட்டேன். இன் பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலில் வீடியோ போடலை, பட் ஆனால் நம்ம உங்களுக்கு என்டர்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் பேர் தான் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்பைடர். ஏன்னா நம்ம இந்த டெக் ஸ்பைடரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெட் கண்டென்ட்ஸ் தான் அதிகமாக போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் அதை லைக் பண்ணியுமே பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை போடாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் லோகோ இல்லைனா இங்கே கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த சேனலையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பெட் கண்டென்ட்ஸ் எதுவுமே நமக்கு டெக் ஸ்பைடரில் வராது, பெட் ஸ்பைடரில் மட்டும் தான் வரப்போகுது. அப்போ டெக் ஸ்பைடரில் என்ன வரும், திரும்ப டெக் கண்டென்ட்ஸ் தான் போட போறேன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக டெக் கண்டென்ட்டாக போட்டு உங்களை போர் அடிக்க மாட்டேன். டெக் கண்டென்ட்ஸ் எப்பயாச்சும் வரும். இதை தவிர்த்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்ப்ரைஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதை வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பெட் கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெட் ஸ்பைடர் சேனலையும் கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து புதுசாக வேற என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக் ஸ்பைடரை கொஞ்சம் பெருசாகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட Instagram ஐடி இருக்குது. ஸோ இதை தவிர்த்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ்மே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கொஞ்சம் அதையுமே கிளிக் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு புதுசாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் டெக் ஸ்பைடரில் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங்காக நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோஸில் உங்களை மீண்டும் வந்து பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ்லையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதில் அடிஷ்னலாக நம்ம இந்த செக்யூரிட்டிக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன். உங்கள் சைடில் நீங்கள் எனக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையுமே கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சேனலில் இந்த மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை தான். நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட சஜஷன்ஸை வந்துட்டு கொடுங்க. ஸோ மீண்டும் உங்களோட ஒரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.